சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. காரணங்களை சொல்லி தன் வேலையில் நாம் அசதியாக இருக்கக்கூடாது. சாக்குப்போக்கு சொல்லி நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் நாம் அசட்டையாய் சோம்பேறிகளாய் இருப்போம் என்றால் முடிவிலே நாம் வெட்கப்பட்டு நிற்போம். அது ஊழியமாக இருந்தாலும், பொருளாதார நிலையாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் நாம் உழைக்க அழைக்கப்படுகிறோம், திட்டமிட அழைக்கப்படுகிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை மொண்டெடுப்பான். யோசனைகள் நம்முடைய உள்ளத்திலே உண்டாகிற ஆயிரக்கணக்கான யோசனைகள், ஆனால் புத்திமான் அதை மொண்டெடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய யோசனைகளை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த யோசனைகள் ஸ்திரப்பட கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேகருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். நீதிமொழிகள் 20:13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தி ஆவாய். மனிதனுக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம் தூக்கம் தேவை. அந்த 8 மணி நேரம் தூக்கம் போக மற்ற நேரங்களில் நாம் தூக்கத்தை விரும்புவோம் என்றால் நாம் தரித்திரத்தை அடைவோம். படிக்கிற பிள்ளைகளானாலும், ஒரு தொழில் வேலை செய்கிற மனிதர்களானாலும், அல்லது இறைவன் கொடுத்த ஊழியமானாலும் நாம் பகலிலே அதிக நேரம் தூங்குகிறவர்களாக இருந்தால், பகலிலே தூங்குகிற ஒரு பழக்கத்தை உடையவர்களாக நாம் இருந்தால், முக்கியமாக பொறுப்புள்ள குடும்ப தலைவர்கள் தரித்திரத்தை அடைவார்கள். எனவே உடல் இளைப்பாற சற்று நேரம் தூங்குவது இயற்கை. அநேகர் கடுமையாக உழைத்துவிட்டு அதிகாலையில் எழுந்து கடுமையாக உழைத்துவிட்டு மத்தியானத்தில் தூங்குகிறதை பார்க்கிறோம். ஆனால் எந்தவித உழைப்புமின்றி பகலிலே தூங்குகிற ஒரு மனிதன் தரித்திரத்தை அடைவான். 15வது வசனம். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலை உயர்ந்த இரத்தினம். ஸோ பொன் வெள்ளியை காட்டிலும் அறிவுள்ள உதடுகள் முக்கியமானது என்பதை சத்திய வேதம் சொல்லுகிறது. அறிவு எப்படி பெருகும்? ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்பதினால், ஞானிகளுடைய உபதேசங்களை, முக்கியமாக நல்ல அறிவாளிகளுடைய நல்ல புத்தகங்களை படிப்பதினால், அல்லது வேதாகமத்தில் உள்ள ஞானிகள் போதித்த சத்தியங்களை கேட்பதினால் நம்முடைய அறிவு விருத்தி அடையும். எனவே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நல்ல புத்தகங்களை, கற்க கசடர கற்பவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கற்க வேண்டிய நல்ல தமிழ் நூல்களை, ஞானிகள் எழுதின வாழ்வியலை குறித்து, சரீர சுகத்தை குறித்து, அல்லது சுற்றுப்புற சூழ்நிலையை குறித்து, நம் குடும்ப அமைப்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிற நல்ல புத்தகங்களை தெரிந்து கொண்டு நாம் வாசிக்க வேண்டும். குறிப்பாக சத்திய வேதத்தில் நம்முடைய வாழ்வியலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களை கருத்தாய் நாம் தியானிப்பதும் அல்ல, அதை குறித்து மற்றவர்கள் போதித்திருப்பார்கள் என்றால் அதை நேரம் எடுத்து நாம் கவனிப்பது, கேட்பது நல்லது. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. நான் கூட ரொம்ப வெயிலாக இருக்குதுன்னு ஒரு அண்ணன்கிட்ட சொன்னேன். அந்த அண்ணன் கடிந்து கொண்டார். வெயில் அடிக்குது, குளிர் அடிக்குதுன்னு சொல்லி உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ அசதியாக இருப்பாய் என்றால் அது சோம்பேறி சொல்லுகிற வார்த்தை என்று. உண்மையாகவே அந்த ஞானியினுடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டேன். என் மனதில் கடுமையான வெயில் காலம், ஆனால் கடுமையாகத்தான் இருந்தது. அந்த காலையில் ஒரு 11 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் கடுமையான வெயிலில் நின்று வேலை செய்வது உயிரே போய்விடும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 6-7 லிட்டர் தண்ணீர் குடித்தாலும் தாகம் தீராத ஒரு நிலைதான். ஆனால் அந்த நிலையிலும் அவர் கடிந்து கொண்டார். இப்படி சொல்லி கொண்டிருப்போம் என்றால் வாழ்க்கையிலே முன்னேற முடியாது என்று. எனவே அந்த கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக சென்ற அந்த வெயில் காலத்திலே நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். வெயிலுக்கு ஏற்றவாறு நம்மை நாம் தகவமைத்து கொள்ள வேண்டும் என்ற புத்தியை அவரிடத்திலிருந்து பெற்றேன். அதனால்தான் அவர்கிட்ட அந்த ஒரு சின்ன வார்த்தையை சொன்ன. அவர் ஆலோசனை சொன்னார். சொல்லப்போனால் கடிந்து கொண்டார். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. 27வது வசனம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது,
அது உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். நம்முடைய உள்ளம் முக்கியமானது. கர்த்தருடைய ஆவி தேவன் ஆதாமினுடைய நாசியிலே ஊதினார், ரூவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சத்திய வேதத்தை கொண்டு எது தேவனுடைய சத்தியமோ அவைகளிலே நம்மை நடத்தும். இப்படி நமக்கு கொடுக்கப்பட்ட சத்திய வேதத்திலிருந்து நம்முடைய வாழ்வியலுக்கு தேவையான போதகத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை செம்மைப்பட எல்லா வசனங்களையும் நான் தியானிக்க வேண்டும். வெறுமனே ஆவிக்குரிய சத்தியங்கள், பரலோகத்துக்குரிய சத்தியங்கள், நித்திய ஜீவனுக்குரிய சத்தியங்கள் மாத்திரம் நாம் அடிக்கடி பேசிக்கொண்டு இந்த பூமிக்குரிய கல்வி, வேலை, தொழில் இவைகளை பற்றிய சத்தியங்களை நாம் காற்றில் பறக்க விடுவோம் என்றால், அதெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் உலகத்துக்குரியவைகள் என்று நாம் பறக்க விடுவோம் என்றால், பிறகு நாம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்படும். இந்நிலை மாற சமநிலை கிறிஸ்தவத்தில் நிலைத்திருப்போம். ஆமேன்.